இந்த நண்பர்கள்லாம் சில பேர் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கிருந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டால ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதை பார்க்குறப்ப எப்பா பிரமாதமா இருக்கேப்பா, என்னப்பா அந்த ஊர் இப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வியப்புல இருந்திருப்பீங்க. அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் எங்க ஊர் தான்ப்பா அப்படின்னு சில விஷயங்கள் தோணி இருக்கும். இப்படி வெளிநாட்டில் பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்க என்ன இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் கிட்ட கருத்து கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான பதில்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? அதனால் நல்லா தானே இருக்குது, சுபிட்சமாக இருக்குது, வறுமை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானே போயின்னு இருக்கு. இங்கே தானே 1008 பிரச்சனை அரசியல்வாதி பண்ணின்னு இருக்காங்க. அங்கே நல்லா தானே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது அமெரிக்கா தான்? ஆமாம், யூஎஸ்ஏ. டிராஃபிக் ரூல்ஸ் தான். டிராஃபிக் ரூல்ஸ் நல்லா இருந்தால் கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். இங்கே கரெக்டாக அது அங்கே உள்ளதை இங்கே ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ரோட்ஸ் வந்து கரெக்டாக கிளியராக இருக்கும். டேக்ஸ்லாம் கரெக்டாக ப்ராப்பராக கட்டுவாங்க. இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இருக்காது. அது இந்தியாவில் வந்தால் நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். நீட்னஸாக இருக்கும். அங்கே குப்பைலாம் இருக்காது. நம்ம இதுவில் பார்த்தீங்கன்னா எந்த இடம் பார்த்தாலும் குப்பைங்க, கவரு, இந்த என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை அனாவசியமாக வெளியே போட்டு போகிறாங்க. நம்ம நாட்டிலையும் வந்து ஒர்க்கருங்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறாங்க, நைட்டோ பகலும் கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. இருந்தாலும் அதுக்கு பயன்பாடு எதுவுமே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு வீடாவோ இதுவாகவோ நினைக்கல, போகிறோம் யூஸ்ஃபுல்லாக ரோடு அப்படின்ட்டு தான் நினைக்கிறாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் கண்டதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம நாடு வந்து ஒரு இதுவாகவே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறாங்க. இன்னொன்று எதனா ஒரு பிரச்சனைனா அங்கே உடனே சட்டத்தை கொண்டு வராங்க. இப்படி தான் அந்த இதுக்கு இதுதான் வந்து தண்டனை. யூஸ்ஃபுல்லாக சொல்லப்போனால் ஏதோ ஒரு கற்பழிப்போ எது நடந்தாலும் அங்கே வந்து ஒரு தீவிர ஆக்ஷன் டக்குன்னு எடுக்கிறாங்க. ஃபாரின்ல வந்து ஏசியா வரைக்கும் சுற்றிருக்கேன், பல முறை சுற்றிருக்கேன். இந்தியாவிலையும் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் யோசனை பண்ணுறது வந்து சுத்தம், சுகாதாரம், முக்கியமாக சொல்ல போனோம்னா உணவுப் பொருட்கள். அதில் வந்து இன்னும் நம்ம பின்தங்கி தான் இருக்கோன்றது தான் நான் சொல்கிறது. அமெரிக்கா, ஜப்பான் மாதிரி நாடெல்லாம் சொல்லலை. தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி லைக் இந்தோனேஷியா கூட பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அட்மாஸ்பியர், ரோட்டில் சிறுநீர் கழிக்கிறோன்னு பார்க்கவே முடியாது. இங்கே இன்னும் அது நம்ம பின்தங்கி தான் இருக்கும். மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணால் பின்தங்கி தான் இருக்கும். இங்கே ஏன் வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியும்? இது வந்து அரசாங்கம் எல்லா வேலையும் தான் செய்யுது. நம்ம இங்கே ஒரு 4 நாள் கார்பரேஷன் வேலை செய்யலைன்னா ஊரே நாரி போயிடும். நம்ம பலமுறை பார்க்குறோம், லேட்டாக போகும்போது கார்பரேஷன் எல்லாம் தெளிவாக இயங்குது. மக்களை வந்து இன்னும் சரி பண்ணணும். மக்கள் கையில் தான் இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்குன்னு இல்லை, இங்கே இருக்கிறது எந்த நாட்டிலையும் கிடையாது. மனித வளமும் இயற்கை வளமும் இந்தியாவை மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது நாங்கள் வாழக்கூடிய தமிழ்நாடு, கேரளா மாதிரி வேறு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. நான் 12 வருஷமாக சவுதியில் இருந்தேன். எனக்கு அங்கே உள்ள ஒரு கடை ஷாப் வச்சுருக்கோம்னா அங்கே டிராஃபிக்கும் அந்த பார்க்கிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ரெண்டாவது கொஞ்சம் இங்கே சுத்தமாக இருக்க மாட்டேக்கு. அங்கே அந்த அளவு தான் இருக்குது. ஆனால் வெளிநாட்டுக்கு போனால் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அந்த வாழ்க்கை இங்கே வாழறதுக்கு முடியாத சூழல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கண்ட்ரியில் எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கிறாங்க, எவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பப்ளிக் பீப்புள்ஸ்க்கும் நம்ம பொதுமக்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நம்மளோட சொசைட்டி டெவலப்மெண்ட் எல்லாமே டெவலப்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் நிறையா இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்லாம் நம்ம தமிழ்நாடுல அல்லது இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆனால் நம்ம நாடு இன்னும் மேன்மையாக வளரும். ஏன்னா வெளிநாட்டில் வந்து ரொம்ப க்ளீனிங்காக இருக்கும். மழை தண்ணி வந்தால் கூட அங்கங்கே நிற்காது, சாக்கடையெல்லாம் அடியில் இருக்கிறனால போயிடும். ஆனால் நம்ம நாட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் மழை வந்தாலே தண்ணி தேங்கி நிற்கிது. அதனால் கொசு தொல்லை அதிகமாக வருது. பல காய்ச்சல்கள்லாம் இதனால் உருவாகுது. இது மாதிரி சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம நாடு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வெளிநாட்டிலேருந்து வேலை வாய்ப்பு தாங்க இங்கே வரணும். அரசாங்கம் அந்த வேலை வாய்ப்பு இங்கே கொண்டு வந்தால் நாம் இங்கே நல்லா சம்பாதிக்கலாம். அரசாங்கம் இங்கே கம்பெனி இங்கே உருவாக்குனாங்களா, அங்கே இருக்கிறதோட இங்கே நம்ம சம்பாரித்து நம்ம இன்னும் முன்னேறலாம். இங்கெல்லாம் சம்பளம் கம்மி தான். அதனால தான் அவங்க அங்கே போகிறாங்க வெளிநாட்டுக்கு. அதே இங்கே உருவாக்குனாங்களா, அதிகம் கொடுத்தாங்களா, யாரும் வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க. அரசு இங்கே வந்து அந்த பெரிய கம்பெனிலாம் இங்கே உருவாக்குனாங்களா, இங்கே சம்பாதிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம ஊர் பெண்களும் இந்த ஆபரண நகையை கொஞ்சம் ஆசைப்படாத இருந்தாங்களா, கணவர் மகளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும், நல்ல நிம்மதியாகவும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்களா, ஒரு விசேஷத்துக்கு போகணுன்னா பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை நகை போட்டு வருவாங்க, அது மாதிரி வேணும்னு கேட்பாங்க. ஆம்பளைங்க டார்ச்சர் பண்ணி கடனை வாங்கியாத வாங்கி கொடுத்துருவான். இதனால அவன் மனம் வணங்கி கடைசி வரலாம் முன்னரே செத்தே போயிடுவான் கடைசி வரலாம். வெளிநாட்டில் வந்து மருத்துவ படிப்புக்கு நுழைவுத் தேர்வு அப்படின்றது இல்லை.
12ல் படிக்கிற 50% வச்சு அங்கே எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து எப்படின்னா மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வு அப்படின்றதுனால ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சுமே ஒருத்தங்களுக்கு அது அவ்வளோக்கா மார்க்குனால கிடைக்க மாட்டேங்குது. மருத்துவ படிப்புன்றது இங்கே நிறைய பேருக்கு கனவாகவே இருக்குது. அதனால் அங்கே இருக்கிறது இங்கே இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும், எல்லாருக்குமே மருத்துவ படிப்பு கிடைக்கும். இது நல்லாயிருக்கும் அங்கே இருக்கிறது. அங்கே இருக்க உணவு முறை நம்ம நாட்டிலையும் இருந்தால் பரவாயில்ல. அங்கே வெஜ்ஜு நான்வெஜ்னு 2 வகை தான் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் அந்த மாதிரி இல்லை. மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க ஒரு ஜாதி, பன்னிக்கறி சாப்பிட்றவங்க ஒரு ஜாதி, ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்க ஒரு ஜாதின்னு எல்லாம் ஜாதி சாப்பாடை வச்சு பிரிக்கிறாங்க. அந்த மாதிரியும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது. வெளிநாட்டில் இருக்க மாதிரியே எல்லாமே சமம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். மக்களுக்கு ரொம்ப லேசான முறையில் கிடைக்கணும். விலைவாசிகளும் ஜிஎஸ்டி அதிகமான டாக்ஸ் வந்து குறையணும். அதிகப்பட்ட டாக்ஸ்னாலேயே மக்கள் வந்து நடுத்தர மக்களும் கீழே இருக்கும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க. அடித்தட்டப்பட்ட மக்களுக்கு வந்து அவங்களுக்கு சரியான முறையில் எதுவுமே கிடைக்கிறதில்ல. அப்போ நம்மளுடைய விலைவாசிகள் கொஞ்சம் குறைஞ்சி அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா விதமான சகல விதமான நலவும் கிடைச்சிருந்தது என்னுடைய கருத்தாக இருக்குது. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி, ரோடு வசதி எல்லாம் சிறப்பாக உள்ளது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த வசதிலாம் கிடையாது. அதே போல் வெளிநாட்டில் பெட்ரோல் டீசல் வசதிலாம் ரொம்ப விலை குறைவாக இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரைஸாக இருக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விலைவாசி இல்லாமல் அதிகமாக உள்ளது. வெளிநாடுகளில் வந்து குற்றங்கள் செஞ்சால் ரொம்ப கடுமையான தண்டனைகள் இருக்கும். இந்தியாவில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது எப்படின்னா ஈஸியாக வெளியில் வந்துடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறது. அதனால் வந்து இப்போ குற்றங்கள் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இதை அமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. நம்ம வந்து குற்றங்களை கடுமையாக்கணும்னா இன்னும் வந்து தண்டனைகளை கடுமையாக்கணும்னா குற்றங்கள் வந்து இன்னும் குறையும் அப்படின்றது என்னோட இது கருத்து. வெளிநாட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளங்களாகி ஒரு குழியில் ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னா 100 அடி 200 அடியில் உடனே புது புது கருவிகளை வச்சு எடுத்துடுறாங்க. இதே தமிழ்நாட்டில் வந்து ஒரு சின்ன குழந்தை விழுந்துட்டாலும் எடுக்கிறதுக்கு அந்த கருவிகளில் இதெல்லாம் இருந்தால் நமக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கவர்மெண்ட். வெளிநாட்டில் இருக்கிற வசதி நம்ம இந்தியாவிலேயோ இல்லை நம்ம மாநிலத்திலேயோ இல்லை நம்ம இந்த டூரிஸ்ட் பிளேஸ், இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் பிளேஸு இதில் இருக்கணும்னு நினச்சோம்னா அது என்னன்னா போக்குவரத்து வந்து நம்ம நினச்ச நேரம் நினச்ச இடத்துல போய் இறங்கணும். அதுக்கு வந்து சரியான போக்குவரத்து வசதி இங்கே எதுவுமே இல்லை. அதை மட்டும் செஞ்சு கொடுத்தா வெளிநாட்டுக்கு ஈக்குவலாக இங்கே நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கும். அது ஒரு பெரிய திருப்தி. வெளிநாட்டில் உள்ள ஒரு சிஸ்டம் மன்னராட்சி நடந்தாலுமே ஒரு சிஸ்டங்கள் நல்லா ஓரளவுக்கு பிரமாதமாக நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போது நம்ம இதில் வந்து பயங்கரமான கஷ்டங்கள் இந்த பெண்கள் பாலியல் பலாத்காரம் அது இதுன்னு இருக்குது. ஆனால் சரியான ஒரு தண்டனைகள் வழங்கப்படலை. கண்டிப்பான முறையில் அதுக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்படணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வெளிநாட்டுக்கு போகிறார்கள். ஆனால் அதே இங்கே தொழில் பார்த்தா தமிழ்நாடு எவ்வளோ இந்தியா முன்னேறும், தமிழ்நாடு முன்னேறும். ஆனால் அந்த தொழிலை மத்திய அரசும் மாநில அரசும் செஞ்சு பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும். குறிப்பாக இளைஞர்களுக்கு கொடுத்தால் நல்லா இருக்கும்.